நண்பர்களே, இஜிஎஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று 11ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு என்ற ஒரு பாடத்திலிருந்து பார்க்க போகிறோம். இந்த மலை இடப்பெயர்கள் குறித்து ஆய்வு செய்வது தான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். இந்த பாடத்தை எழுதியவர் ஆர் பாலகிருஷ்ணன், இந்திய ஆட்சி பணியில் பணிபுரிந்தவர். முதலில் இந்திய ஆட்சி பணியில் பணிபுரிந்த ஆர் பாலகிருஷ்ணனை குறித்து நாம் நிறைய தகவல்கள் இருக்குது. அவரை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சினோம். இவர் 28 ஆண்டுகளாக இந்திய ஆட்சி பணித்துறையில் ஈடுபட்டவர். இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளரான இவர் ஆர் பாலகிருஷ்ணன் என்ற இவர் 28 ஆண்டுகளாக இடப்பெயர் ஆய்வில் ஈடுபட்டவர். இடப்பெயர் அப்படின்னா அர்த்தம் இடங்களை குறித்து, அதை ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பெயர் உண்டு, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் குறித்து ஆய்வில் ஈடுபட்டு வந்தார். வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கத்தில் உள்ள கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகத்தை ஆய்வுலகத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர். தினமணி நாளிதழ் துணை ஆசிரியராகவும், கணையாழி இலக்கிய இதழின் ஆலோசகர் குழுவிலும் தீவிர பங்காற்றியவர் இவர். அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம் உள்ளிட்டவை இவர் எழுதிய நூல்களுடைய பெயர். 1984ஆம் ஆண்டு இந்திய ஆட்சிப்பணி தேர்வை முதலாக முழுவதுமாக தமிழிலேயே எழுதி முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றவர். தற்போது ஒடிசா மாநிலத்தில் கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி ஆணையராக பொறுப்பில் இருக்கிறார். நமது இந்த பாடப்பகுதி சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்றக்கூடிய இவரது நூலிலிருந்து எடுத்து நமக்கு சுருக்கமாக தந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெயர் உண்டு. இப்பொழுது நம்ம இந்த பாடத்திலேயே மிக முக்கியமான ஒரு சரத்து ஒன்று நாம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இங்கே சிந்துவெளி இன்றும் தமிழ் பெயரை கொண்டு அந்த பகுதியில் சில ஊர்களுடைய பெயர்களை நமக்கு தந்திருக்கிறாங்க. இந்த ஆப்கானிஸ்தான் என்ற ஒரு பகுதியை பார்த்திங்கன்னா பாண்டி என்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருடைய பெயர் தமிழ்லேயே பாண்டி என்று இன்றும் வழங்கப்பட்டு வருது. அதே போல் கொற்கை, சேரன் என்ற பெயர் கொண்ட ஒரு ஊர் இருக்குது. பாகிஸ்தான்லேயும் அதே போல் கொற்கை என்ற ஊர் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் நல்லி என்ற ஒரு ஊர் இருக்குது. தோன்றி என்ற ஒரு ஊர் இருக்குது. அதே போல் மொஹஞ்சதாரோ என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் கன்வேரி இலாலா, அப்புறம் ராகிகாரி போன்ற ஊர்களுடைய பெயர், தொண்டி என்ற ஊருடைய பெயர், போடி என்ற ஊருடைய பெயர், இதெல்லாம் தமிழ் பெயர்கள். இதெல்லாம் அந்த பகுதியில் இன்றும் வழக்கத்தில் இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தோன்னா, கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சொல். கேவிடினா கொற்கை, கேக்கு கொற்கை, வஞ்சிக்கு வி, டீக்கு தொண்டி, காம்ப்ளெக்ஸ்னால் வளாகம். சரியா? இந்த கொற்கை, வஞ்சி, தொண்டி என்னும் இந்த ஊர் பெயர்கள் பழந்தமிழர்களுடைய அரசியல் பொருளியல் மற்றும் பண்பாட்டு உருவாக்கத்தினுடைய விளைவாக உருவானவை இந்த ஊருடைய பெயர்லாம். இந்த ஊருடைய பெயர் நமது இலக்கியங்களை நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். கொற்கை துறைமுகம், வஞ்சி துறைமுகம், தொண்டி துறைமுகம் என்று. துறைமுகம் என்றாலே வெளிநாட்டு சரக்குகளை உள்நாட்டில் இறக்குமதி செய்வதும், உள்நாட்டில் உள்ள சரக்குகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்குமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் இல்லையா? அந்த சங்க இலக்கியம் காட்டக்கூடிய இந்த பழந்தமிழ் சமூகத்திற்கு கொற்கை, வஞ்சி, தொண்டி ஆகிய பெயர்கள் ஆணிவேர் அடையாளங்களாக இன்றும் நமக்கு காட்சிப்படுத்துவது.
இந்த பெயர்கள் ஒன்றை கூட வடமொழி இலக்கியங்கள் இதுவரை பதிவு செய்ததில்லை. காரணம், அவர்கள் எல்லாம் வந்தவர்கள் என்பதை அந்த இலக்கியங்களுடைய சான்றுகள் மூலமாகவே நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் யாரும் தமிழர்கள் அல்ல. சங்ககால தமிழ் மன்னர்களில் குறுநில தலைவர்களுடைய தலைநகரங்கள், துறைமுகங்கள், போர்க்களங்கள் ஆகியவற்றின் பெயர்களோடு இந்த வடமேற்கு பகுதிகளில் உள்ள ஊர்களுடைய பெயர்கள் பொருந்தி போகிறது. இந்த கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம் காட்டக்கூடிய இந்த பொதுத்தன்மைகள் மிக முக்கியமானவை. இவை கடந்த கால வரலாற்றுக்கான அடையாள சான்றுகளாக நமக்கு கிடைத்திருக்குது. இதெல்லாம் சின்னங்கள், அடையாள சின்னங்களாக நமக்கு கிடைத்திருக்கு. சரி, இது போலவே இந்த பாடத்தில் நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது மனிதன் அப்படின்னா அவன் மலையில் வாழ்ந்தவன் தான். மனிதன் என்பவன் மலையில் வாழ்ந்தவன், உயர்ந்த இடத்துல பாதுகாப்பாக வாழ்ந்தவன், விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள, இயற்கை இடர்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள என்ன பண்ணால் மலையில் தங்கி வாழ ஆரம்பித்தான். இந்த மலை மனித சமூகத்தினுடைய ஆதி அடையாளமாக விளங்குது. இந்த மலை மனித சமூகத்தின் ஆதி அடையாளமாக விளங்குது. தமிழ் அகத்திணை இயல். அகத்திணை என்பது ஒத்த அன்புடைய தலைவன் தலைவியை குறித்து பாடக்கூடிய அந்த நூலில் கூட மலையும் மலை சார்ந்த பகுதி, அதாவது குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மலை சார்ந்த பகுதி என்னது? குறிஞ்சி நிலம். அந்த குறிஞ்சி என்ற குறிக்கக்கூடிய அந்த நிலம் சார்ந்த சங்க பாடல்களில் மலையோடு இயைந்த, அந்த மலையிலேயே வாழ்ந்த அந்த தமிழர்களுடைய சீரிய வாழ்வினை பேசுகிறது. சரியா? மலை, குன்று, இந்த பெயர் மலை என்பது மிக உயரமான ஒரு மேட்டுப்பகுதி, குன்று என்பது சற்று குறைவான மேட்டுப்பகுதி இல்லையா? மலை என்ன இருப்பதிலேயே மிக உயரம், குன்று என்றால் மலையை விட சற்று குறைவான உயரமுடைய மேட்டுப்பகுதி. இவைகளை குறித்து ஆய்வை ஆராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கலை சொல்லால், இந்த ஆராலஜி என்ற கலை சொல்லால் இந்த ஆய்வை செய்கிறவங்கள சொல்லுவாங்க. தமிழர் வாழ்வில் மலைகள் பெரும் சிறப்பு. தமிழர் வாழ்வில் இந்த மலை பெரும் சிறப்பு நமக்கு இந்த பாடப்பகுதி வழியாக நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். திராவிடர்கள் என்று சொல்ல கால்டுவெல்லால் சான்ஸ்கிரிட்டில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த திராவிடன் என்ற ஒரு சொல்ல வருது. அதை வைத்து தமிழர்களுடைய நாகரிகத்தை திராவிடர்கள் என்று அந்த சொல்லால் கால்டுவெல் என்பவர் தான் முதல்ல அழைக்கிறார். சரியா? கால்டுவெல் என்பவர் வெளிநாட்டை சேர்ந்தவர். அவருக்கு தமிழர்களை பற்றி எந்த சொல்லை குறிப்பிடுவது என்றாலும் திராவிடர்கள் என்று சொல்கிறாங்க. திராவிடர்கள் அப்படின்னு எதையெல்லாம் அடக்கிறாங்க அப்படின்னா தமிழர், தெலுங்கர், கன்னடர், மலையாளி போன்றவர்களை திராவிடர்கள் என்ற ஒரு சொல்லால் அழைக்கிறாங்க. ஆனால் கன்னடர்களும் தெலுங்கர்களும் மலையாளிகளும் ஒருபோதும் தன்னை திராவிடன் என்று அழைத்து கொள்வதில்லை. சரியா? தமிழ் நிலத்தில் வாழக்கூடிய வேற்று மொழியை சேர்ந்தவர்கள் மட்டுமே இந்த வார்த்தையை கொண்டாடுறாங்க. ஏன்னா தமிழர்களை ஏய்த்தி பிழைப்பது அவர்களுடைய நோக்கம். திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள் என்று சொல்கிறார். திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்றும் அழைக்கிறாங்க. கமில் ஸ்வலபில் என்றவர் திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள் என்றும் திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்றும் அழைக்கிறார். இது ஒரு ஒருமதிப்பெண் கேள்வி. திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள் என்றும் திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்றும் அழைத்தவர் யார் அப்படின்னா கமில் ஸ்வலபில் அப்படின்றவர். சேயோன் மேய மைவரை உலகம் என்று உரைக்கக்கூடிய இலக்கியத்தின் பெயர் டேஷ் அப்படின்னு ஒரு கோடு போட்டு தந்தாங்கன்னா நம்ம அங்கே தொல்காப்பியம் என்ற ஒரு சொல்லணும். சேயோன் மேய மைவரை உலகம். சேயோன் மேய மைவரை, வரை என்றால் இங்கே மலையை சொல்கிறாங்க. மலையை சார்ந்து வாழக்கூடிய அந்த மனிதன். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவருமே ஒரு காலத்தில் மலையில் தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க என்று தொல்காப்பியம் அந்த சொல்லை குறிக்கிடுது. விண்பொரு நெடுவரை குறிஞ்சிக்கிழவ. குறிஞ்சிக்கிழவனா குறிஞ்சி நில தலைவன் யார்? முருகன்.
அந்த முருகன் நெடுவரை, இந்த நெடுவரை என்றால் நீண்ட மலைத்தொடர்களில் வாழ்ந்தவன். சரியா? நீண்ட மலைத்தொடரில் வாழ்ந்த தலைவன் யாருன்னா முருகன். அவனை விண் பொரு நெடுவரை குறிஞ்சிக்கிழவை என்கிறது திருமுருகாற்றுப்படை. இந்த மேற்குறிப்பிட்ட இந்த பாடல்கள் எல்லாமே பாடல் அடிகளில் வரக்கூடிய இந்த வரை என்ற ஒரு சொல் தமிழருடைய கடவுளையும் மலையையும் தொடர்புபடுத்தும் பண்டைய பதிவுகளாக நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு இந்த பகுதியில் நாம் பார்க்கக்கூடியது திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள். திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யார்? கமில் சுவலபில். சேயோன் மேய மைவரை உலகம். இந்த மைவரை, இந்த வரை என்ற சொல்லுக்கு மலை என்று பெயர். இந்த மலையில் கூடி வாழ்ந்த தமிழர்களை இங்கே சொல்கிறாங்க. இதனை தொல்காப்பியம் என்ற ஒரு நூலானது குறிப்பிடுது. விண் பொரு நெடுவரை குறிஞ்சிக்கிழவை என்று திருமுருகாற்றுப்படை குறிப்பிடுது. இந்த வரை என்ற சொல்லும் இங்கே மலையில் வாழ்ந்த தலைவன் யார்? முருகன். இந்த பாடல் அடிகள் தமிழருடைய கடவுளையும் மலையையும் தொடர்புபடுத்தும் பண்டைய பதிவுகளாக நமக்கு கிடைச்சிருக்கு. பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் கடையெழு வள்ளல்கள் யாரும் பெரும் நிலப்பகுதியை ஆண்டவர்கள் அல்ல. அவர்கள் அனைவருமே யார்? குறுநில மன்னர்கள். குறுநில மன்னர்களை புகழ்ந்த அளவுக்கு பெருநில பகுதியில் வாழ்ந்த சேர சோழ பாண்டியர்களை இந்த சங்க இலக்கியங்கள் கொண்டாடவில்லை என்பதன் மூலமாக இந்த குறுநில தலைவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தமிழ் இலக்கியங்கள் தந்திருக்கின்றன என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். திராவிடர்களுடைய மலை பெருமிதம் என்ற தலைப்பில் இந்தியாவில் தற்போது வாழும் பல்வேறு திராவிட பழங்குடிகளுடைய இனக்குழு பெயர்கள் அந்த பழங்குடியினருடைய மலை சார்ந்த மானுட புவி சூழலை வெளிப்படுத்துது. மலை சார்ந்த மானுட புவி சூழல், அவர்கள் எந்த சூழலில் வசித்தார்களோ அந்த சூழலை வெளிப்படுத்துது. இந்த இனக்குழு பெயர்கள் மலை என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டே உருவாகியிருக்கு. குறிப்பாக மால் பஹாடியா அப்படின்னு ஒரு சொல். மால் என்றால் திருமால் குன்றம், மால் அப்படின்றோம் இல்லையா, அந்த மால் என்றால் மலை. பஹாடியா, மால் பஹாடியா அப்படின்ற ஒரு சொல் ஜார்க்கண்ட் பகுதியில் பயன்படுத்துகிறாங்க. மல அரையன் என்று மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரளாவில் இருக்கு இல்லையா, அந்த மலையில் வாழக்கூடிய மனிதர் அந்த குழுக்களுக்கான பெயர் மல அரையன். மலக்குறவன் என்ற ஒரு பெயர் பயன்படுத்துகிறாங்க. நெடுமங்காடு என்று கேரளத்தில் இன்னும் அந்த மலக்குறவன் என்ற சொல்ல பயன்படுத்துகிறாங்க. மலமூத்தன் அப்படின்னு எர்நாட், அதாவது கேரளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்கே மலமூத்தன் என்று சொல்ல பயன்படுத்துகிறாங்க. மலப்பணிக்கர் வட கேரளத்தில் பயன்படுத்துகிறாங்க. மலையன் பாலக்காடு கேரளத்தில் இன்றும் பயன்படுத்துகிறாங்க. மலவேடா இடுக்கி கேரளத்தில் பயன்படுத்துகிறாங்க. மலேரு அப்படின்னு தட்சிண கன்னடா என்ற கர்நாடகத்தில் இன்னும் பயன்படுத்துகிறாங்க. இதை போலவே கோட்டா என்ற ஒரு சொல்ல நீலகிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரியில் இன்னும் அதை பயன்படுத்துகிறாங்க. கொண்டா தோரா அப்படின்னு ஆந்திர பிரதேசத்தில் பயன்படுத்துகிறாங்க. கோண்டு கொய்டர் அப்படின்னு ஒடிசாவில் இன்னும் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் இந்த திராவிட பழங்குடி இனக்குழு பெயர்கள் மலை, குன்று என்ற பொருள் தரும் சொற்களை தான் அடிப்படையாக கொண்டு ஆக்கம் பெற்று வந்திருக்கு. சரியா? இந்த மலை குடியிருப்புகள் திராவிட மலைவாழ் மக்களின் குடியிருப்புகள். இந்த மலை குடியிருப்புகள் என்னது? திராவிட மலைவாழ் மக்களின் குடியிருப்புகள். திராவிட மலைவாழ் மக்களின் குடியிருப்புகள். அந்த பழங்குடியினர் தம் மலை சார்ந்த வாழ்வியலின், அந்த மலையை சார்ந்து அந்த மலையில் கிடைக்கக்கூடிய சில பொருட்களை கொண்டு அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். அதான் மலை சார்ந்த வாழ்வியலின் சமூக சமய கூறுபாடுகள் குறித்து புரிதலை நமக்கு தருது. என்னெல்லாம் தருது? பழங்குடியினர் என்ன பண்ணுறாங்க? ஓடும் நீரையே தங்கள் குடிநீராக பயன்படுத்துகிறாங்க.
குதிரைகள் கூட ஓடக்கூடிய நீர்நிலையிலிருந்து தான் தண்ணீரை எடுத்து குடிக்கும். சரியா? அவர்கள் தங்கள் குடியிருப்பு பகுதியை விட உயரமான இடத்தில் ஓடும் சிற்றாறுகள் ஓடைகளிலிருந்து நீர் எடுத்து பருகுவாங்க. அதை மலைவாழ் மக்கள் என்ன பண்ணுறாங்க? உயரமான இடத்தில் ஓடக்கூடிய சிற்றாறு ஓடைகளில் நீரை எடுத்து பருகுவாங்க. நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர்கள் பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதி வந்திருக்கிறாங்க. அதாவது பசு எருமைகளை ஒரு கொட்டிலில் அடைத்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்க, அந்த இடத்தை புனிதமாக கருதுனாங்க. எனவே அவற்றை சுற்றி உயர்ந்த மதில் சுவர்களை அமைக்கிறாங்க. அவர்களுடைய வீடுகளில் திண்டுகள், அதாவது திண்டுன்னா மேடைகள், அதாவது திண்ணைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது முக்கியமாக கட்டி வைத்திருப்பாங்க. அது ஒரு முக்கிய இடமாக இடம்பெற்றிருக்கு அவர்களுடைய வீடுகளில். குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை மெட்டு என்று சொல்லால் அழைக்கிறாங்க. குறும்பர் இன மக்கள் தங்கள் வீட்டில் தாழ்வாரம் ஒன்று இருக்கும், அந்த இடத்துக்கு பேர் மெட்டு அப்படின்ற சொல்லால் அழைக்கிறாங்க. இந்த மெட்டு என்று சொல்வதற்கு ஒரு பொருள் காரணம் ஒன்று உயரமாக கட்டி வச்சுருப்பாங்க. மேடான அமைப்பை விளக்குது. ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஜதாப்பு எனப்படுகின்ற இந்த திராவிட பழங்குடியினருடைய குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளில் அமைந்திருக்கு. இந்த பழங்குடி தலைவருடைய வீடு மற்ற வீடுகளை விட உயரமான இடத்தில் அமைஞ்சிருக்கும். ஏன்னா அவர் தான் தலைவர் இல்லையா? அப்போ ஊரில் அந்த மலைப்பகுதியை சுற்றி மற்ற மக்கள் வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ அந்த ஊருக்கு தலைவர் அவர். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் தான் தலையிட்டு தீர்க்கணும். சரியா? அப்போ ஊருக்கு மேலே இருந்து கண்காணிப்பார், ஊர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பழங்குடி தலைவருடைய வீடு மற்ற வீடுகளை விட உயரமான இடத்துல அமைக்கப்பட்டிருக்கும். இந்த உயரமான மேடை, திண்ணை, சுற்றுச்சுவர்கள், அப்புறம் மேல் ஓடை, அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஓடை, நீர், இதுதான் திராவிட பழங்குடியினுடைய வாழ்விட வடிவமைப்பு. அவர்களுடைய வாழ்வியலும் உயரமான இடங்கள் செலுத்தக்கூடிய தாக்கத்தை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். சரி, அதற்கு பிறகாக நாம் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வடமேற்கு பகுதிகளில் திராவிட மலைப்பெயர்கள் எவ்வாறெல்லாம் இடம்பெற்றிருக்கு. வடமேற்கு பகுதிகளில் திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் மலைய என்று வழங்கப்படுது. சமஸ்கிருதத்தில் மலைய என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறாங்க. பாண்டிய மன்னனில் ஒருத்தனுக்கு மலையத்வஜ என்ற ஒரு பெயரும் கொண்டு அழைக்கப்பட்ட மன்னன் ஒருவன் இருந்தான். இந்த மலையத்வஜ என்று பாண்டிய மன்னனில் ஒருத்தவனுக்கு பேர் இருந்தது. இந்த மலையே என்ற சொல்லின் திராவிட தொடர்புக்கு அரண் சேர்ப்பதாக நமக்கு எடுத்துக்காட்டுக்கு இந்த மன்னனுடைய பெயர் இருக்குது. வடமொழியில் மலையே என்ற சொல் மலபாருக்கு அருகே உள்ள மலையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. சரியா? தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது உயரமானது என்றும் குன்று என்பது உயரம் சற்று குறைவானது என்றும் பொருள்படுவதாக இந்த குறிஞ்சி பாடல்களை படிக்கும்போது தெரியும். குன்று என்னும் இந்த மலை, குன்று என்றக்கூடிய இந்த இரண்டு சொல்லாட்சிகளும் வெளிக்கொணரும் உயர வேறுபாட்டை வடமேற்கு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மலை சார்ந்த இடப்பெயர்கள் இருந்ததற்கான தமிழ் பெயர், இந்த திராவிட சொற்கள் இருந்ததற்கான ஒரு சான்றுகளாக உறுதி செய்வதாக நமக்கு இன்று கிடைக்கப்பட்டிருக்கு. இதை போலவே தமிழ் மொழியில் வரை என்ற சொல் கோடு, மலை, சிகரம், விளிம்பு, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற சொற்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. நுனி முதல் அடிவரை மற்றும் அடி முதல் நுனி வரை என்ற சொற்களை நாம் இப்போ பயன்படுத்துகிறோம். நுனி முதல் அடிவரை இந்த காயை முழுமையாக சாப்பிடணும் அப்படின்றாங்க இல்லையா?
அடிமுதல் நுனி வரை என்ற தொடர்களை வரை வரை அப்படின்னா அர்த்தம் ஒரு எல்லைக்கோடு என்ற சொல் விளிம்பு என்ற ஒரு பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? அதாவது எட்ஜஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல். இந்த திராவிட நிலப்பகுதிகளில் மலை தொடர்பான சொற்கள் திராவிட நிலப்பகுதிகளில் மலை தொடர்பான சொற்கள் சிந்துவெளி பண்பாட்டு நிலப்பகுதிகளில் தற்செயலாக இதெல்லாம் வழங்கப்படவில்லை. காரணம், அவையெல்லாம் காரணம் கருதி தான் அந்த இடத்துக்கான பெயர்கள் தான் வழங்கப்பட்டிருக்கு. சிந்துவெளி மற்றும் திராவிட மலைவாழ் மக்கள் அன்றாடம் புழங்கும் சொற்களில் காணப்படும் இந்த தொடர்ச்சி சிந்திக்கத்தக்கதாக இருக்குது. இந்தியாவினுடைய வடக்கு, மேற்கு, கிழக்கு மாநில இடப்பெயர்களில் திராவிட இடச்சொற்களுடைய நேரடி தொடர்பு இன்று வரை நீடிப்பதை இந்த நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அட்டவணை மூலமாக தெரிந்து கொள்ளலாம். என்னெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, திராவிட சொற்கள் இப்போ மலை என்ற ஒரு சொல்ல உத்தரகாண்டில் என்ற மாநிலத்தில் சமோலி என்ற மாவட்டத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஜார்க்கண்ட் என்ற மாநிலத்தில் கும்லா என்ற மாவட்டத்தில் பயன்படுத்துகிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஜவுன்பூர் என்ற மாவட்டத்தில் பயன்படுத்துகிறாங்க. வரை என்ற சொல்ல குஜராத்தில் வல்சட் என்ற மாவட்டத்தில் பயன்படுத்துகிறாங்க. மகாராஷ்டிராவில் வரை என்ற சொல்ல தானே என்ற மாவட்டத்தில் பயன்படுத்துகிறாங்க. இமாச்சல பிரதேசத்தில் வரை என்ற சொல்ல காங்க்ரா என்ற மாவட்டத்தில் பயன்படுத்துகிறாங்க. மலா என்ற சொல்ல பஞ்சாபில் ஜலந்தர் மாவட்டத்தில் பயன்படுத்துகிறாங்க. மலா என்ற சொல்ல ராஜஸ்தானில் அஜ்மீர் என்ற மாவட்டத்தில் பயன்படுத்துகிறாங்க. மலா என்ற சொல்ல கர்நாடகத்தில் உடுப்பி என்ற இடத்துல பயன்படுத்துகிறாங்க. தென்னிந்தியாவில் மலை இடப்பெயருடைய சிறப்பிடம் அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் 17 இடப்பெயர்களில் முற்பகுதியில் ஒரு சொல்லில் முற்பகுதியில் இடம்பெறுது, முன்னொட்டாக இடம்பெறுது. 84 இடப்பெயர்களில் பின்னொட்டாக, அதாவது பிற்பாடு சேர்க்கப்பட்டிருக்கு. பின்னொட்டாகனா இப்போது மலை அரையன் என்ற சொல்ல மலை என்ற சொல் முதல்ல இருக்குது. சரியா? அதே போல் பின்னொட்டாக சில பெயர்கள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு. திருமால் குன்றம், திருமால் அப்படின்னு அர்த்தம். திரு என்பது முதல்ல இருக்குது, மால் என்பது பின்னொட்டு. சரியா? ஆந்திர மாநிலத்தில் மல் என்ற சொல் ஐகார ஈறு பெற்று மலைன்னு தான் வரணும். ஆனால் அவங்க மாறாக ஆகார ஈறு பெற்று மலா என்று வழங்குறாங்க. கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் தோணி மலை என்ற ஒரு இடத்துல மட்டும் பயன்படுத்துகிறாங்க. மலையை குறிக்கும் மற்றொரு சொல்லான மலே அப்படின்ற சொல்ல 15 இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. கேரள மாநிலத்தில் 10 மலை, இந்த மலை விகுதி இடப்பெயர்கள் 10 மலை விகுதி இடப்பெயர்கள் உண்டு, இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க. மேற்சொன்ன மலை, மலா, மலே எனப்படும் சொற்கள் தென்னிந்தியாவினுடைய எந்த ஒரு மாநிலத்திலும் முன்னொட்டாகவோ பின்னொட்டாகவோ வருகின்றனவே அன்றி தனிச்சொல்லாக வழங்கப்படவில்லை. இதெல்லாம் எப்படி இருக்குது, ஒன்றும் முன்னொட்டாக இருக்கும், இல்லைன்னா பின்னொட்டாக இருக்கும் தென்னிந்தியாவுடைய எந்த ஒரு மாநிலத்திலையும். சரியா? தமிழ் மொழியில் கோட்டை என்ற சொல் பயன்படுத்துகிறோம் இல்லையா, கோட்டை. இந்த கோட்டை என்ற சொல் காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மதில் சுவர்களால் சூழப்பட்ட இந்த கட்டமைப்பை குறிக்கிறதுக்கு பேர் தான் கோட்டை என்ற ஒரு சொல். சரியா? இது மன்னர்களுக்கு தன்னை காத்து கொள்வதற்காக என்ன பண்ணுறாங்க, அரண்மனை சுற்றி கோட்டையை கட்டியிருப்பாங்க. சரியா? இந்த திராவிட வேர்ச்சொல் அகராதி என்ன சொல்லுதுன்னா, கோட்டை என்ற சொல்லோடு தொடர்புடைய பல்வேறு திராவிட மொழி சொற்களை கீழ்வருமாறுலாம் பட்டியலிடுது. மலையாளத்தில் கோட்டை, கோடு என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறாங்க. கன்னடத்தில் கோட்டே, கோண்டே என்ற சொல்லை பயன்படுத்துகிறாங்க. தெலுங்கில் கோட்டை, துளுவில் கோட்டே அப்படின்ற சொல்லு, தோடால் வாட் என்ற சொல்லை பயன்படுத்துகிறாங்க. இவ்வாறு எழுத்து வழக்கு கொண்ட திராவிட மொழிகளில் மட்டுமல்லாமல் திராவிட பழங்குடி மொழிகளில் கூட கோட்டை என்ற சொல்லாக்கத்தினுடைய வேர்களை இனம் காண முடியுது. இந்தியாவில் கோட்டை என்று முடியக்கூடிய 248 இடப்பெயர்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. சரியா? இச்சொல் செயற்கையான காப்பரன்களான கோட்டைகளை கட்டி எழுப்பிய நகர நாகரிகத்தினுடைய
பின்னணியில் தோன்றியது என்பதை விட அதற்கும் தொன்மையான மலை சார்ந்த வாழ்வியல் சூழலில் உருப்பெற்றிருக்கக்கூடும் என்பதுதான் உண்மையாக தோன்றுது அப்படின்னு ஆய்வு செய்து சொல்கிறாரு பாலகிருஷ்ணன். கோடு என்ற தமிழ் சொல்லுக்கு மலை உச்சி அல்லது சிகரம் அல்லது மலை என்று பொருள் உண்டு. அது மட்டுமல்லாமல் வல்லரன், கோட்டை என்ற பொருள்களும் அதற்கு உண்டு. மலையரண், காட்டரண் போன்ற இயற்கை அரண்கள் மதில் சுவர்களால் அமைந்த செயற்கையான கோட்டைகளை விடவும் தொன்மையானவை. இதைப் போலவே கோடை என்னும் தமிழ்ச்சொல் மலை என்னும் பொருளில் வழங்குவதையும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். திராவிடர்கள் மலை பெருமிதத்தினுடைய நீட்சியாக விளங்கக்கூடிய இடப்பெயர்கள் வடமேற்கு நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானினுடைய நெடுமலைகளின் பெயர்களோடு பொருந்தி போகக்கூடிய இந்த சான்று கண்டுபிடித்திருக்கிறாங்க. அப்பகுதிகளில் திராவிடர்கள் வாழ்ந்ததற்கான, அதாவது தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை உறுதி செய்வதோடு மலை இடப்பெயர் ஆய்வுகளுடைய இன்றைய வளர்ச்சி போக்கினை வெளிப்படுத்துவனவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். சரியா? இந்த பாடத்தில் வரக்கூடிய குருவினா கேள்வி அப்படின்னு பார்த்தா, கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? இப்போ தான் நம்ம பார்த்தோம் இந்த கேள்விக்கான கோட்டை என்னும் சொல் தமிழில் கோட்டை, கோடு என்று அழைக்கிறாங்க. மலையாளத்தில் கோட்டை, கோடு என்று சொல்லப்படுது. கன்னடத்தில் கோட்டே, கோண்டே என்று சொல்லப்படுது. தெலுங்கில் கோட்டை எனப்படுகிறது. துளுவில் கோட்டை என்று அழைக்கப்படுது. சரியா? இதுதான் இந்த கேள்விக்கான விடை. தமிழருடைய கடவுளையும் மலையினையும் தொடர்புபடுத்தும் பண்டைய பதிவுகளாய் விளங்குபவை யாவை அப்படின்னா, தமிழருடைய கடவுளை நம்ம முதல் பகுதியில் படித்தோம் இல்லையா? தமிழருடைய கடவுளையும் மலையினையும் தொடர்புபடுத்தும் பண்டைய பதிவுகள் அப்படின்னு பார்த்தா தொல்காப்பியம், சேயோன் மேய மைவரை உலகம் என்ற அடி, திருமுருகாற்றுப்படையில் விண் பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என்ற அடி, தமிழருடைய கடவுளையும் மலையினையும் தொடர்புபடுத்தும் பண்டைய பதிவுகளாக நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, பெருநில மன்னர்களுக்கு வழங்காத பெருமையை எத்தகைய மன்னருக்கும் பழந்தமிழ் இலக்கியங்கள் வழங்கியிருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம பெருநில மன்னர்களுக்கு வழங்காத பெருமையை பழந்தமிழ் இலக்கியங்களில் சிறு சிறு மலைப்பகுதிகளுடைய தலைவராக விளங்கிய கடையேழு வள்ளல்கள் எழுவரை சங்க இலக்கியங்கள் போற்றி பாடிட்டுருக்கு. இந்த திராவிட பழங்குடி இனக்குழு பெயர்கள் எதனை நமக்கு வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தோன்னா, திராவிட பழங்குடிய இனக்குழுக்களுடைய பெயர்கள் அந்த பழங்குடியினர் மலையை சார்ந்து வாழ்ந்த அந்த மானுட புவிச்சூழலை நமக்கு வெளிப்படுத்துது. தமிழில் உள்ள வரை என்ற சொல்லினுடைய பொருளினை விளக்கு அப்படின்னு கேட்டால், வரை என்ற சொல் கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி என்ற பொருளில் பயன்படுத்துகிறாங்க. நுனி முதல் அடி வரை, அடி முதல் நுனி வரை என்னும் தொடர்களில் விளிம்பு என்ற பொருளில் பயன்படுத்துகிறாங்க. சரியா? கோடு என்னும் தமிழ் சொல்லுடைய பொருள் எதுனா மலையுச்சி, சிகரம், வல்லரன், கோட்டை என்று சொல்லக்கூடிய சொல். சரியா? மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு. இந்த பாடம் எதிலிருந்து நமக்கு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூலிலிருந்து நமக்கு இந்த பாடம் எடுத்து வந்திருக்கிறாங்க. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக அப்படின்னு கேட்டாங்கன்னா,
தமிழருடைய கடவுளையும் மலையும் தொடர்படுத்தும் பண்டைய பதிவுகளாக சேயோன் மேய மைவரை உலகம் என்னும் தொல்காப்பிய அடி, விண்பெரு நெடுவரை குறிஞ்சிக்கிழவ எனக்கூடிய திருமுருகாற்றுப்படை அடி, கோட்டா, அப்புறம் கொண்டாத்தோரா, கோண்டு, கொய்டர் ஆகிய திராவிட பழங்குடி இனப்பெயர்கள் மலை, குன்று என்ற பொருள் தரக்கூடிய சொற்களை அடிப்படையாக கொண்டு ஆக்கம் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிய மன்னனுடைய ஒருத்தனுடைய பேர் மலையத்வஜ அப்படின்ற ஒரு சொல் இருக்குது. சரியா? இதெல்லாம் மலை என்ற பெயர் பொருள்படக்கூடிய மலையை என்ற சொல் திராவிட தொடர்புக்கு நம்ம சான்றுகளாக நம்ம கிடைச்சிருக்கு. தமிழர் தம் வாழ்வில் நுனி முதல் அடிவரை, அடி முதல் நுனி வரை என்னும் தொடர்களை சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த தொடர்களில் உள்ள மலை என்ற சொல், இந்த தொடரில் வரை என்ற சொல் மலையை குறிப்பதாக இருக்குது. விளிம்பு என்ற பொருளில் பயன்படுத்தப்படுறது. சரி, தென்னிந்தியாவில் மலை என்னும் இடப்பெயர் பெறும் சிறப்பிடத்தை குறிப்பிடு அப்படின்னு பார்த்தா 17 இடப்பெயர்களில் முன்னோட்டாகவும் 84 இடப்பெயர்களில் பின்னோட்டாகவும் சேர்த்துருக்குறாங்க. இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. ஆந்திர மாநிலத்தில் மல் என்னும் வேர்ச்சொல் ஐகார ஈறு பெறாமல் ஆகார ஈறு பெற்று மலா என்று வழங்கப்பட்டு வருது. கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் லே ஏகார ஈறு பெற்று மலே அப்படின்ற சொல்ல பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் தோணிமலை என்ற ஒரு இடத்துல மட்டும் அந்த ஐகார ஈறு பெற்று மலை தோணிமலை என்று சொல்கிறாங்க. கேரள மாநிலத்தில் மலை என விகுதியில் அமைந்த இடப்பெயர்கள் 10 இருப்பதாக சொல்கிறாங்க. திராவிட பழங்குடியினுடைய வாழ்விட வடிவமைப்பு வாழ்வியலிலும் உயரமான இடங்கள் செலுத்தக்கூடிய தாக்கம், இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். பழங்குடியினர் ஓடும் நீரைத்தான் எடுத்து பருகியிருக்கிறாங்க. பழங்குடியினர் ஓடும் நீரைத்தான் எடுத்து பருகியிருக்கிறாங்க. அவர்கள் உயரமாக அந்த பழங்குடியின தலைவன் அந்த உயரமான மலைகளில் மேடான ஒரு இடத்துல தான் தங்குவார். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த பகுதியில் குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கக்கூடிய சொற்களை பார்த்துருக்குறோம். உயரமான மலை மேட்டில் குடிசைகள் அமைத்து தங்கியிருப்பாங்க பாதுகாப்பாக. சரியா? அவர் தான் அந்த இனத்துக்கான தலைவர். இந்த உயரமான மேடை, அங்கு உயரமான நீரோடை, அந்த இடங்களில் தான் தண்ணீர் எடுத்து பருகுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். சரியா? இவையெல்லாம் எடுத்து எழுதணும். இயற்கையோடு இயைந்து வாழ்வு நடத்திய தமிழருடைய வாழ்வில் இருப்பிடங்களுடைய பெயர்களும் இயற்கையோடு இயைந்தே இருந்தன என்ற கூற்றினை மெய்ப்பிக்க அப்படின்னா, ஆதியில் வாழ்ந்த நிலம், தமிழன் தொடக்கத்தில் வாழ்ந்த நிலம் எது? குறிஞ்சி நிலம், மலை. இந்த மலை சார்ந்தது. எங்கும் இயற்கை அழகு கொண்டிருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதியில் வாழ்ந்த தமிழன் நாளடைவில் முல்லை, மருதம், நெய்தல் போன்ற நிலங்களில் சென்று பரவி வாழ தொடங்கினான். அப்படி வாழ்வதற்கு முயன்ற தமிழன் தான் இருக்கும் இடத்திற்கு தன்னை சூழ அமைந்திருக்கக்கூடிய இயற்கை சூழலை கருத்தில் கொண்டு பெயரிடத் தொடங்கினான். அப்படி வந்தது தான் இந்த பெயர்கள்லாம். மலையால் பெயர் பெற்ற ஊர்கள் அப்படின்னு பார்த்தா, பாண்டி நாட்டில் மதுரைக்கு அருகே ஒரு மலையும், சோழ நாட்டில் ஒரு மலையும், தொண்டை நாட்டில் ஒரு மலையும் அமைஞ்சிருக்கு. அந்த மலைகளை சார்ந்து ஊர்கள் அமைஞ்சது. எனவே அந்த ஊர் மக்கள் அம்மலைகளை மறவாமல் தம் ஊர்களுக்கு முறையே யானை மலை, சுவாமி மலை, தணிகை மலை, அதாவது திருத்தணின்னு சொல்கிறோம் இல்லையா, தணிகை மலையை இவ்வாறெல்லாம் பெயரிட்டு அழைச்சாங்க. சோலையால் பெயர் பெற்ற ஊர்கள் திருக்குற்றாலமலை அடிவாரத்தில் கண்கவரும் தன்னருஞ்சோலைகள் உள்ளது. அங்கே அந்த சோலைகளுக்கு நடுவே ஒரு ஊர் உள்ளது. அவ்வூர் மக்கள் தம் ஊரின் இயற்கை நலத்தினை கண்டு இன்புற்று தம் ஊருக்கு பைம்பொழில் என்று பெயரிட்டு அழைக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி பம்புலி என்று திரிந்து வழக்கத்தில் இருக்குது. மரங்களால் பெயர் பெற்ற ஊர்கள் கெடில நதிக்கு தென்கரையில் பாதிரி மரங்கள் நிறைந்த இடம். அந்த ஊருக்கு திருப்பாதிரி புலியூர் என்று பெயரிட்டு அழைத்திருக்கிறாங்க. பசுக்களால் பெயர் பெற்ற ஊர் முல்லை நிலத்தில் தோன்றக்கூடிய
அந்த புற்களை அதிகமாக உண்டு வாழக்கூடிய அந்த பசுக்களுக்கு நிறைய மேய்ந்து வந்ததுனால ஈசனுக்கு பூசனை புரிந்த இடம். அதனால் இது திரு ஆப்பாடி அப்படின்னு வழக்கத்தில் வழங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் பண்டைய மக்கள் அந்த இடத்தை சிறப்பிப்பதற்காக பெயரிட்டு வழங்கியது நம்மளால் அறிந்து கொள்ள முடியுது. சரியா? இதுதான் இந்த பாடத்தில் முக்கியமான சிறுவினா, குருவினா, நெடுவினாக்கள். இதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாவிடைனா டேஷ் மலைநில மனிதர்கள் என வழங்குகிறார் கமில்ஸ்வில். யாருன்னா திராவிடர்களை. குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்கப்படங்கள் மலையோடு இயைந்த தமிழர்த்தம் சீரிய வாழ்வை பேசின. சரியா? பாண்டிய மன்னனுடைய ஒருவனுடைய பெயர் மலையத்வஜ என்று வழங்கப்படுது. கோட்டை என முடியும் 248 இடப்பெயர்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை ஆய்வுலகத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தவர் ஆர் பாலகிருஷ்ணன் என்பவர். அவ்வளோதான் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. நன்றி மாணவர்களே. ஈஜிஎஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு என்ற ஒரு பாடத்தை நாம் முழுமையாக பார்த்துருக்குறோம். நன்றி, வணக்கம்.